மிதுன லக்னம்னாவே எல்லாருக்குமே தெரியும், காற்று ராசின்னு சொல்லுவாங்க. அந்த புதுசான ஐடியாஸ் கிரியேட் பண்ணாதான் இவங்களுக்கு சாதகமான தன்மையே இருக்கும். புதுசாக ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா. அதனால தான் இந்த மிதுன லக்னம் போனாவே நீங்கள் வேலை பண்ணுறதாங்க கரெக்டு. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும். ஆனால் இந்த மிதுன லக்னம் முக்கியமாக திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களால் ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணி இவங்களால் உட்கார வைக்கவே முடியாதுங்க. நீங்கள் ஏதாவது வருமானம்னு சம்பாரிச்சா கூட உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுக்காதீங்க. வருமானம் உங்கள் மனைவி அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் பைசா இருக்கிறதே பெரிய விஷயம் இருக்கவே இருக்காது. தொழிலுக்காக பழனி முருகர் மலை மீது இருக்கக்கூடிய எல்லா முருகன் கோயிலுக்கும் போகலாமா? முக்கியமாக மலை மீதில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போகலாமா? போகலான்னு சொல்லுங்கள். இந்த கோயில்கள் எல்லாமே உங்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுக்கு லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். அடுத்தது லக்னம் மிதுன லக்னம் ஏஎல்பி லக்னம். இந்த மிதுன லக்னம் ஏஎல்பி லக்னம் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, நீங்கள் தயவு செய்து தொழிலே பண்ண வேணான்னு சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிதுன லக்னம்னாவே எல்லாருக்குமே தெரியும், காற்று ராசின்னு சொல்லுவோம். நம்ம பிரம்மாண்டமான இந்த எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள்லாம் பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கும். மிதுன லக்னம் போகிறவங்களே பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கும். சார் இதை பண்ணலாமா சார், அதை பண்ணலாமா சார் அப்படின்னு கரடுமுரடான எண்ணங்கள் தோற்றுவிக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். இந்த எண்ணங்களே பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதுசாக ஏதாவது போய் பண்ணி நம்ம சாதித்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ஒரு தன்மை இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணி புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு உண்டான எல்லா நிகழ்வும் இருக்குமா? இருக்கும். ஏன்னா எண்ணங்கள் பிரதிபலிக்கக்கூடிய தன்மை. மிதுன லக்னம்னு சொன்னாவே இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா புதுசான ஐடியாஸ் இவங்க க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த புதுசான ஐடியாஸ் க்ரியேட் பண்ணாதான் இவங்களுக்கு சாதகமான தன்மையே இருக்கும். இல்லைன்னா அவுட் ஆஃப் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இவங்க இல்லை சார் நீங்கள் ஒர்க் ஆக மாட்டீங்க, நான் புதுசாக இளைஞர்களாக பார்த்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் இந்த ஏஎல்பி லக்னம் மிதுன லக்னமாக செல்லும் பொழுது இந்த காலகட்டங்கள் இருக்கா? ஆனால் இருக்குன்னு சொல்லலாம். எண்ணங்கள் விரிவடையக்கூடிய தன்மை. இந்த எண்ணங்கள் விரிவடைஞ்சது அப்படின்னு சொன்னாவே புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. சார் இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே உட்காந்துருப்பாங்க. மிதுன லக்னம் போகிறவங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் தான் அவங்களுக்கு சாஸ்வதமான தன்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீடு வாங்கலாமா, சொத்து வாங்கலாமா, சுகமாக கம்ஃபர்டபுளாக இருக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு தன்மை இருந்தாவே இது தொழிலுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இவங்களுடைய தொழில் எங்கே தெரியுமா இருக்கும்? வெளியூரில் இருக்கும், வெளிநாட்டில் இருக்கும், வெளி மாநிலத்தில் இருக்கும். இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கக்கூடிய தன்மையை பார்த்திங்கன்னா இவங்க சுற்றி அலைஞ்சி வேலை செய்யக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். இப்போ எப்போவுமே இந்த மிதுன லக்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சார் தண்ணி மாதிரி செலவாகுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா இவங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிற்கவே நிற்காதுங்க, போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்னென்னா புதுசாக ஏதாவது ஐடியா க்ரியேட் பண்ணணும், புதுசாக ஏதாவது பண்ணணும், புதுசாக ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா. அதனால தான் இந்த மிதுன லக்னம் போனாவே நீங்கள் வேலை பண்ணுறதாங்க கரெக்டு. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். ஆனால் இந்த மிதுன லக்னம் முக்கியமாக திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களால் ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணி இவங்களால் உட்கார வைக்கவே முடியாதுங்க. நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இப்படியே பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகேங்களா? இந்த எப்போ திருவாதிரை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆச்சே இவங்களுடைய தன்மைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுடைய மனசே இவங்களுக்கு எதிரின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாமா, பண்ணக்கூடாது? சார் நான் பிஸ்னஸ்ஸு இது ஏற்கனவே பண்ணியிருக்கேன் சார், நான் தயவுசெய்து ஜாஸ்தியாக இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம்தான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், நீங்கள் ஏதாவது வருமானம்னு சம்பாரிச்சா கூட உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுக்காதீங்க வருமானத்தை. ஓகேங்களா? உங்கள் மனைவி அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் பைசா இருக்கிறதே பெரிய விஷயம் இருக்கவே இருக்காது.
காரணம் எல்லாமே செலவாகக்கூடிய தன்மை இருக்குமா, இருக்கும்னு சொல்லலாம். அதனால் உங்ககிட்ட பைசா வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் யார்கிட்டயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். உங்களுடைய குழந்தைகள் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். இல்லையா நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் மனைவி அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் மனைவிக்கிட்ட பைசா வச்சுக்கணும். அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுடைய சேவிங்ஸ் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா, இருக்கும்னு சொல்லலாம். இப்போ மிதுன லக்னம் ஏஎல்பி லக்னமாக செல்கிறது. நான் எந்த கோயிலுக்கு போனால் எனக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலுக்காக பழனி முருகர் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா, இருக்கும். மலை மீது இருக்கக்கூடிய எல்லா முருகன் கோயிலுக்கும் போகலாமா, போகலாம். முக்கியமாக மலை மீதில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போகலாமா, போகலான்னு சொல்லலாம். இந்த கோயில்கள் எல்லாமே உங்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுக்கு லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மையை கொடுக்குமா, கொடுக்கும்னு சொல்லலாம். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி லக்னம் வரும், மிதுன லக்னம் வரும்போது தொழில் செய்யாதீங்க, முதலீடு போட்டு தொழில் பண்ணாதீங்க. தொழில் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து முதலீடு போடாதீர்கள் அப்படின்னு சொல்லலாம். முதலீடு இல்லாமல் நான் பண்ணுறேன் சார், உங்கள் ஐடியா வச்சு பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் இந்த மிதுன லக்னம் போதும் ஃபுல்லாக இப்போ நான் புதுசாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் புதுசாக மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும். புதுசாக விஷயத்தை கண்டுபிடிச்சி நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதுன லக்னம் போகும்போது உங்களுக்கு சாதகமான தன்மை கொடுக்குமா, கொடுக்கும். புதுசான யுக்திகளை கையாள வேண்டும். உதாரணமாக டிஜிட்டலில் ஆடு கொடுக்கறது, அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா, இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணிங்க, மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணிங்கன்னா உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா, இருக்குன்னு சொல்லலாம்.